ஓஷோவை படியுங்கள் உயர்வடையலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அவருடைய பேச்சு. அவருடைய வாக்கு ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது நான் நினச்சேன்னு சொன்னால், அதிக வியூஸ் வரணும், நிறைய ஷேர்ஸ் இது மூலமாக கிடைக்கணும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும். இதெல்லாம் நான் என்ன போக்கில் நான் நினச்சி உங்கள்கிட்ட சொல்லி அது மூலமாக இதை வைரல் ஆக்கணும், இதே மாதிரியான தேவைகள்லாம் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். மாறாக நான் இதுக்காக ஒப்பனை செஞ்சுக்கிட்டு என்னை மாற்றிக்கிட்டு மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இருப்பேன். நான் பாடியிலேருந்தும் விடுபடணும், மனசுலேருந்தும் விடுபடணும். ஆனால் அந்த செய்திங்கிற விஷத்தில் மாட்டிக்கக்கூடாது. அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருன்னு அவர் சொல்லலை. நீ அந்த என்டாங்கிள் மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி மாட்டிக்காத. நீ தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அல்லது இறந்துக்கிட்டு இருக்கியான்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது இந்த பர்த்டே அப்படிங்கிற செலிப்ரேஷனே அவர் கேள்விக்கு உள்ளாக்குறாரு. இதெல்லாம் நீங்கள்லாம் படித்தது தான். எனக்கு ஏதோ தோணுச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதே டயத்தில் உங்கள் இயக்கத்தில் நீங்கள் ஒரு ஒளி கீற்றாக இருங்க. அந்த ஒளி கீற்றாக நீங்கள் இருக்கும்போது யாரோடையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டீங்க. மாறாக உங்கள்கிட்ட பேரன்பு, பெருங்கருணை, பாசம் அப்படின்னு வரும்போது அங்கே நயவஞ்சகம், சூழ்ச்சி, போட்டு பார்க்குறது, வெறுப்பு இதெல்லாம் போகும். எப்போ நீங்கள் மனசுலேசியாக சுத்தமடைகிறீர்களோ அப்போ உங்கள் உடம்புலேருந்து எல்லா வகையான அழுக்குகளும் நீங்கும். அப்படிங்கும்போது அந்த வலிங்கிறது இல்லாமல் போகும். இதை அவர் எல்லா ரிலீஜன்லேருந்தும் அமால்கமேஷனாக கொடுக்குறாருங்க. இந்த உணவை நம்ம பகிர்றதுக்கு தவறிட்டோம்னா தோணுது. அதாவது ஜீசஸ் ட்ரூத் இஸ் எட்டர்னல்ங்கிறாரு. லாவர்ட் ஷோலேருந்து கோட் பண்ணுறாரு. லாவர்ட் ஷோ கோட் பண்ணும்போது நீயா இருங்கிறாரு. புத்தர் இதே தான் திரும்ப சொல்கிறாரு. ஆக கீதையும் இதுதான் உபதேசிக்குது. இந்த டிட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதற்கு காரணம் ரொம்ப தியானம்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. தியானங்கிறது சும்மா இருப்பது தான். அதை ஓஷோ எப்படி புரிய வைக்கிறாருன்னா, உடம்புல உனக்கு ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னா அதை சொரியாதேன்னு நான் சொல்லலைன்னா புரிய மாட்டேங்குது. நல்லா சொரிஞ்சுது. நல்லா சொரிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்லை? அப்போ சும்மா இருக்கீங்கல்ல, அதுதான் தியானம்னு சொல்ல